ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள அரிசிகள் தான். பாலிஷ் செய்யப்படாமல் இருக்கும்போது தான் கருப்பரிசி, ரெட் ரைஸு எல்லாமே. நெல் மட்டும் நீக்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற 2 லேயரு தவிடு, உமி இதில் தான் நிறைய ஃபைபர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. அதோடு சேர்த்து எல்லா விட்டமின்ஸுகளும் அதில் இருக்கு. அதனால தான் சுகர் பேஷண்ட்டுக்கு மெயினாக இந்த மாதிரி பிளாக் ரைஸு, ரெட் ரைஸு சஜஷன் பண்ணுறாங்க. சுகர் பேஷண்ட்டு காலை மாலை இருவேளையும் இந்த பிளாக் ரைஸு, ரெட் ரைஸு எடுத்து வரலாம். பாரம்பரிய ரைஸு எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும். இல்லாதவங்க சாப்பிட்டு வந்தால் சுகர் வரவே வராது. அதனால் வீட்டில் ஒருத்தருக்கு சுகர் இருந்தாலும் அவங்க மட்டும் அதை வச்சு சாப்பிடட்டும், நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு வைக்கிற அதே கஞ்சியாக இருந்தாலும் சரி, இந்த ரைஸில் என்ன செஞ்சுருந்தாலும் சரி, சுகர் இல்லாதவங்களும் சாப்பிடுங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த சுகர் வராமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட் ஐடியா இதுதான். சுகர் பேஷண்ட்டுக்கு மத்தியானத்துக்கு நான் வெள்ளை ரைஸ் என்னென்ன இருக்குன்றதை லிஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.